நிரப்புகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றே தகப்பனே, நன்றே இயேசையா, நன்றே தகப்பனே, நன்றே இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றே தகப்பனே, நன்றே இயேசையா, நன்றே தகப்பனே, நன்றே இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. என் ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம்ம குற்றங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். Thank you Lord. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இறக்குகளா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இறக்குகளா
எஜமானன் கூப்பிடுவோமா? ஆண்டவரே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர் ஆண்டவரே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே ஆராதனை. இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக எடுக்கிறோம் அப்பா. ஆராதிப்பே அது என்னையே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை இந்த இடத்தில் அளவில்லாமல் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வேண்டுகோள், பின்னாடி இருக்கிறவங்க அப்படி முன்னாடி வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சேர்லாம் காலியாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். வரமாட்டீங்களா? வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. இல்ல வருவாங்க. முன்னாடி இருக்கிற சேர்ல நிரப்புங்க. கேப் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வாங்க. யாரெல்லாம் பேச்சை கேட்டு முன்னாடி வந்தாங்களோ அவர்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இனிமே வர்றவங்களும் இல்லை, இது முன்னாடி வந்தவங்களை மட்டும் கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சு வராதவங்க முன்னாடி எல்லாம் அவங்க தலைகளை உயர்த்தும் நான் ஆண்டவரே. அப்போதானே வித்தியாசம் தெரியும் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும். ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய செய்தியில் செய்திக்கு முன்பதாக ஒரு 3 விதமான மக்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக, தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கூற விரும்புகிறேன். முதல் கூட்டம் ஆகாரை போல
பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்குகிற ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க. ஏதோ வியாதி, ஏதோ பலவீனம், ஏதோ ஒரு பிள்ளையினுடைய, ஒரு ஆண்மகனுடைய அல்லது பெண்மகளுடைய ஒரு எதிர்காலத்தை தொலைத்து விட்டோமோ என்கிற ஒரு நிலைமையில் என் பிள்ளையின் சாவை நான் எப்படி பார்ப்பேன்? குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு மரணம், ஏதோ ஒரு பெரிய கொடிய வியாதிகள் வருவது போல, இருப்பது போல நீங்கள் அழுந்து கொண்டு மனவேதனையோடு, மன துக்கத்தோடு, கொஞ்சம் சவுண்டு குடிக்குமா, ஒரு பயங்கரமான குழப்பத்தோடு இருக்கிற சிலர் இங்க இருக்கிறீங்க. நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவ, கண்ணீரை துடைக்கிறவ. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2026 இப்படிப்பட்ட உடைந்த உள்ளத்தோடு, ஒரு பெரிய வேதனையோடு, என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில நம்பினவர்கள் எல்லாம் என்னை தொலைத்து விட்டார்கள், என்னை மறந்து விட்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஆபிரகாமை போல ஒரு துருத்தியில கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து போய் பொழைச்சுக்குன்னு சொன்ன மாதிரி யாரை நம்பினோ அவர்கள் கைவிட்டு மறந்து போய் உதவி செய்வதற்கே ஆள் இல்லாமல் திகைத்து கொண்டு இந்த இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை, உன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் பிள்ளை உன் குடும்பத்தில் சாவதில்லை, உன் குடும்பத்தில் அபத்தமான காரியம் நடப்பதில்லை, உன் குடும்பத்தில் துக்கங்கள் நடப்பதில்லை. இந்த 2026 வருஷத்தில் தேவனுடைய வார்த்தை உன்னை சந்திக்க வருகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் வேதனை மாறும். சவுண்டு கொஞ்சம் கம்மி, ஏறி இறங்குது. மானிட்டர் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. இந்த 2026 உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற ஆண்டு. மகனே மகளே, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வியாதி சௌக்கியமாகும், உன் வீட்டில் மரணம் நடப்பதில்லை, கொடிய காரியங்கள் நீ கேட்கிறபடி உன் குடும்பத்தில் ஒன்றும் நடப்பதில்லை என்று ஒரு தேவ மனிதனாய் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு உன்னை நெருக்கிக் கொண்டிருந்த அத்தனை போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இரண்டாவது காரியம், இந்த சபையில் நடக்க போகிற அற்புதங்கள். அண்ணாலை போல ஜெபிக்கிற சில பேர் இங்க இருக்கிறீங்க. அண்ணாலை போல என் குடும்பத்தில் ஒரு கற்பத்தின் கனி வேணாண்டவரே, அது இந்த தேசத்தை அசைக்கிறதா இருக்கணும். நீர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீரானால். அன்றைக்கு அண்ணால் வாழ்ந்த காலத்தில் சபைகளில் தேவ சத்தம் இல்லை, தேவனுடைய தீர்க்க தரிசனம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. சொல்ல வேண்டியவர்கள் கூட பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்ததை நினைத்து அண்ணால் துடிதுடித்து போனாள். எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை வேணும். அண்ணால் அழுது மனங்கசந்து தேவ சமூகத்தில் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆசாரியனை ஏலி சொல்றான், என்ன குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கிற, என்ன ஒரு குழப்பம்? அண்ணால் சொல்கிறான், இல்லை நான் குடிச்சு வெறிச்சு இல்லை, நான் மன கிளேசம் இல்லை மகன். என் உள்ளத்தில் அவ்வளோ வேதனை, என் உள்ளத்தில் அவ்வளோ துக்கம். எனக்கு இருக்கிற துக்கத்தை யார் புரிஞ்சுக்கிடுவா? என்னை புரிஞ்ச ஒரு தேவன் இருக்கிறா, எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறா, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. ஏலினுடைய சத்தத்தை கேட்டு உடைந்து போன அண்ணாள் சொல்லுகிறார், ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்கள் அபூர்வமான காலத்தில், தேவனுடைய வார்த்தை கிடைக்கப்பெறாத நேரத்தில், 1 சாமுவேல் புஸ்தகம் 3 அதிகாரம் 1, 2, 3 சொல்லுகிறது, தரிசனங்கள் அபூர்வமா இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை கேட்கப்படாத காலம். சொல்ற, எனக்கு நீ ஒரு குழந்தையை தருவேன்டா, அதை இந்த ஆலயத்திலேயே விட்டுட்டு போயிடும் ஆண்டவரிங்க. அப்படிப்பட்ட சில பிள்ளைகளுக்கு இந்த 2026 சாமுவேல்கள் பிறப்பார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்தில் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற ஒரு காரியம், சிலருடைய கற்பங்கள் திறக்கப்படும் இந்த வருஷத்தில். கர்த்தர் சாமுவேல்களை உங்கள் குடும்பத்திலே பிறக்க பண்ணுவார். இது தேவ வார்த்தை. சில தீர்க்கதரிசிகள் சபையிலிருந்து எழும்புவார்கள், சில வாலிபர்கள் எழும்புவார்கள்,
சில வாலிப பெண் பிள்ளைகள் எழும்புவார்கள். தேவனுடைய வாயாக, தேவனுடைய வார்த்தையாக தேசத்தை அசைக்குகிறவர்களாக, இந்த மலேசியா பட்டணத்தை ஒரு குலுக்குகிற தேவனுடைய வரங்களை வல்லமைகளை சுமக்கிற ஒரு சிறிய கூட்டம் இந்த சபையிலிருந்து எழும்பும். அதற்காக கர்த்தர் பிரத்யேகமாக பிரத்யட்சமாக இந்த இடத்துல வந்து இறங்கி இருக்கிறார். இன்றைக்கு ஹல்லேலூயா. இன்றைக்கு சில மேல் தேவனுடைய அக்கினி விழும், தேவனுடைய வல்லமை விழும். சில குடும்பத்தில் தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கொர்நேலியு வீட்டில் தான தர்மங்களும் ஜெபங்களும் கேட்கப்பட்டதுண்டு தேவதூதன் சொன்னது போல உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிற நேரம் இது. உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது ஐயா. எனக்கு அன்பான தாயே, உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான சகோதரனே, நீ அநேக ஆண்டுகளாய் மாதங்களாய் வடித்த கண்ணீருக்கு இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஒரு தேவனுடைய பதில் வருகிறது. நம்புறீங்களா? ஒரு சம்பவத்தை சொல்ற, நடந்த சம்பவத்தை. எங்க மாவட்டத்தில், எங்க ஊர்ல, தேசத்துல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்கு வேலை கிடைச்சது. அவருக்கு அழகா ஒரு திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து 1-2 ஆண்களில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை. என்றைக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சோ அன்றைக்கு அவருடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனை போல மாறிவிட்டார். இயேசுவை அறியாதவர், இயேசுனா யாரும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். மனைவி அங்கும் இங்கும் தூக்கி கொண்டு அலைந்தார்கள். போகாத மருத்துவமனை கிடையாது, போகாத கோயில்கள் கிடையாது. அல்லது புலம்பினால் என் கணவருக்கு இருந்த மனநிலை, இந்த மன பாதிப்பு, பைத்தியக்காரன் போல் மாறிவிட்டாரு. ஏன், எதுக்கு, என்னாச்சு தெரியல. மருத்துவமனையில் போய் சிட் பண்ணா ஒரு பிரச்சனை இல்லை. கடைசியில் அறிந்து கொண்டால் மாந்திரிகம் பண்ணி, பில்லி சுனியம் பண்ணி குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி ஏவல் பண்ணி அவனுடைய மனநிலைமை பைத்தியமாய் ஆக்கப்பட்டு ஆடைகளோடு ரோட்டில் அப்படியே சுத்த ஆரம்பித்து கொண்டிருந்தா. யார் விடுதலை கொடுப்பது? பிள்ளை 1.5 வயதில் ஒரு கை குழந்தை, பைத்தியமாக்கப்பட்ட கனவு கையிலே பிடித்துக் கொண்டு தெரு தெருவாய் அலைந்தார். 30 முக்கோடி தேவர்கள் உண்டே, ஏதாவது ஒரு தெய்வம் என் கணவருக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாதா என்று. ஒரு கடவுள் அற்புதம் செய்யவில்லை. நாயை போல அலைந்தால் தெரு தெருவாய் தட்டை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்து பசியோடு வாழ்கிற தன் மகனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க வழி இல்லை. ஒரு கையில் மனநிலை பாதிக்கப்பட்ட கனவு, அடுத்த நேர வாழ்க்கைக்கு என்ன வழி என்று தெரியவில்லை. அப்படியே ரோட்ல போகும்போது ஒருத்தர் சொன்னார், இயேசுநாதர் கோயில் இருக்குமா, அந்த இயேசுநாதர்கிட்ட போய் வேண்டு, ஒருவேளை அந்த இயேசுநாதர் உன் கணவருக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று. இயேசுநாதர் கோயிலுக்கு போன அங்கே ஒரு சிலுவை இருந்துச்சு. சிலுவைக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். படிச்சு பார்த்தா ஒன்றும் புரியல. அப்படியே 2 கையை எடுத்து கும்பிட்டா. அவளை பார்த்து சொன்னா, இயேசுநாதரே எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது, எனக்கு உமக்கு சம்மதம் இல்லை. யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, இந்த இயேசுட்ட போ, அவன் கணவருக்கு ஒருவேளை சுகம் கிடைக்கணும். நம்பி வந்திருக்கிறேன். ஒருவேளை நீ விரும்பினா என் கணவருக்கு இந்த மனநிலைமை வியாதியை சுகமாக்கினா இந்த கையை எடுத்து கும்பிடுறேன், என் உயிருள்ள நாள் மட்டும் வேற யாரையும் கும்பிட மாட்டோம், தான் கும்பிடுவேன்னு பொருத்தனை பண்ண. அங்கேயே சொன்னான், என் கணவருக்கு நீ சுகத்தை கொடுத்தால் இந்த 1.5 வயது கையில் இருக்கிற குழந்தைக்கு இயேசுதாசன் பேர் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஞ்சி போனான். ஒரு வாரங்க அந்த மனநிலைமை பைத்தியக்காரன் சுகமாக்கப்பட்டான். அல்லேலூயா. இயேசுவே அறியாத குடும்பத்துக்கு அந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் சுகமாக்க முடியும் என்றால், அவரே தஞ்சம் என்று வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை அவமானப்படுத்துவாரா? உன்னை கைவிடுவாரா? மற்றவர்கள் முன்னாடி உன்னை தலைகுனிய விடுவாரா? விடமாட்டார். உன் தலைகளை உயர்த்துகிற காலங்கது. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஏற்படுத்துகிற ஒரு நேரம் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அது இந்த 2026 உன் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்புறீங்களா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். மறுபடியும் சொல்றேன், அவர் கைவிடவே மாட்டார். மறுபடியும் சொல்றேன், உன்னை கைவிடவே மாட்டார். உலகமே உன்னை கைவிட்டாலும் என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஊர் அடிச்சு ஓலையில போடுறவனை நல்லா இருப்பானானால் அவரை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீயே நல்லா இருப்பாய். அவனே நல்லா இருப்பானால் நீ நல்லா இருக்க மாட்டியா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? அவனை விட கர்த்தர் உங்களை அழகாய் இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் உங்களை நடத்த ஒரு போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பலன் வேண்டும், தைரியம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஒரு தகப்பன் இந்த இடத்துல இருக்கிறார். உடைந்த உள்ளத்தை ஆற்றுகிற கர்த்தர், கைவிடப்பட்டவர்களை கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். யாருமே இல்லையே? இல்லை, யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். அவர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். வா, அவர்கிட்ட உன் தலையை உயர்த்தி உன்னை கண்மலையின் மேல் நிற்க பண்ணுவா. நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். எரேமியா 33:3 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. அன்றியும் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. யோசேப்பை கிணத்துல தூக்கி போட்டது நன்மைக்கு, பார்வோனுடைய வீட்டில் அடிமையாய் வேலை பார்த்தது நன்மைக்கு, காரணம் இல்லாமல் ஜெயிலில் போய் 14 வருஷம் தண்டனை அனுபவித்தது நன்மைக்கு, உதவி செய்வேன் என்று சொல்லி 2 வருஷம் ஒருத்தன் மறந்து போனான், அவன் மறந்தது நன்மைக்கு. சில பேர் உங்களை மறக்கிறாங்களா? நினைச்சுக்குங்க, நன்மைக்கு. சில பேர் உங்களை மறப்பாங்க. சில பேர் உங்களை வீண் பழிகள் சுமத்துவார்கள். சில பேர் உங்களை தூத்துவார்கள். நீங்க நினைக்க கர்த்தர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். என் பாதைகள் நன்மைக்கு அதுவானுவதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தீமைக்கல்ல, நன்மைக்கு. நன்மைக்கு சொல்லுகிறேன், நன்மைக்கு. யாரோ ஒருவரோடு பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நீ பயப்படாத, நீ கலங்காதே, நீ ஏதோ துவண்டு போவாதே, ஏதோ பாவம் செய்து விட்டோம் என்று நீ நினைச்சு துவண்டு விடாதே. கர்த்தர் உனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் வருகிறார். இன்னொரு மனுஷனுடைய சத்தம் இருக்குது, ஒரு ஆத்மாவின் சத்தம். இது மனுஷனுடைய சத்தம். ஆகார் ஆண்டவரை பார்த்து புலம்புறா, என் பிள்ளையின் சாவனை எப்படி பார்ப்பேன்? ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை சாவதில்லை, உன் பிள்ளை சாவதில்லை. மனுஷன் அலங்கலாய்த்து தனிமைப்பட்டு வாழ்க்கையில நொந்து போய் துவண்டு போய் எதிர்காலமே கேள்விக்குள்ளாகும் போது நம்மளை ஆதரிக்க ஒருவர் தேவன் வருகிறார். நமக்கு ஒரு பதில் கொடுக்க, நம்மை விசாரிக்க, நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க, நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை கனப்படுத்த, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க. பைபிள் இன்னொரு சத்தம் இருக்குது. பைபிள் நிறைய விதமான சத்தம் இருக்குதுங்க. மனுஷனுடைய சத்தம் இருக்குது, தீர்க்கதரிசிகளின் சத்தம் இருக்குது, அசுத்த ஆவிகளுடைய சத்தம் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் பிசாசினுடைய சத்தம் இருந்துச்சு. ஒரு ஆத்மாவின் சத்தம், ஒரு ஆத்மா, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு அழுகுரல். சபை அறிந்து கொள்ள வேண்டும்,
தேவ பிள்ளைகள் வேகமாய் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு ஆத்துமா அழுகுது, காமிச்சு கொடுக்க விரும்புறேன் பாருங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 16:24 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருதன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையின் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். 27வது வசனம் வாசிங்கம்மா. 27. அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இங்க ஒரு அருமையான ஒரு சத்தியம் சபைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இந்த பூமியில நம்ம எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நீங்க எந்த கூட்டம் நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும். பலவிதமான கூட்டங்கள் இருக்குது. ஒரு கூட்டம் இருக்குது, எப்படியும் வாழலாம். ஆலயத்துக்கு நினைச்சா வரலாம், நினைக்கலன்னா வர வேண்டாம். நினைச்சா பைபிள் படிக்கலாம், நினைக்கலன்னா பைபிள் படிக்க வேண்டாம். நினைச்சா ஜெபிப்போம், நினைப்பு இல்லைன்னா ஜெபிக்க மாட்டோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்குது, இப்படித்தான் வாழணும். ஒரு கோடு போட்டு கோட்ல வாழுகிற கூட்டம். வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் வந்தாலும் காலையில் எழுமனவுடன் அதிகாலை ஜெபத்தை விடாத சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் வேதத்தை வாசித்து விடுவார்கள். தாங்கள் ஒரு கட்டுப்பாடோடு கூட வாழுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இப்படித்தான் வாழணும். இந்த பூமியில 2 பேர் வாழ்கிறார்கள். ஒருத்தனுக்கு பேரு ஐஸ்வர்யவான், பணக்காரன். இன்னொருத்தனுக்கு பேரு தரித்திரவான், லாசரு. நம்மளாம் நல்ல பணக்காரங்களை வாழணும்னு நினைக்கிறோம். யாருமே தரித்திரனா வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. எல்லாம் நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல வீடு, காரு வச்சு வாழ்றது தப்பு இல்லைங்க. ஆண்டவருடைய ஆசையுமே அதுதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புறாரு. நீங்க ஆசீர்வாதமா இருக்க தான் ஆலயத்துக்கு வரீங்க. கண்டிப்பா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இங்க லாசரு ஒரு தரித்திரியமா இருக்கிறான். பணக்காரங்கள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பணக்காரங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, பண ஆசை உள்ளவர்களா இருப்பது தான் பிரச்சனை. எங்க சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு பணம் தேவையா, பணத்தை தருகிற இயேசு தேவையான்னு. உனக்கு வேலை தேவையா, அல்லது வேலையை கொடுக்கிற இயேசு தேவையா? சில பேர் வேலைக்காக இயேசு விடுவாங்க. இல்லை பாஸ்டர், இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போனேன், இங்கே எப்படின்னு தெரியல, எங்கள் ஊரில் எங்கள் சபையில் நடக்கிறத சொல்கிறேன். ஒருவேளை அது உங்களை பாதிக்க மாட்டா நீங்கள் மனம் திரும்புங்க, அவ்வளோதான். நீங்கள் திருந்திக்கிங்க. கொஞ்சம் வேலைக்கு போனா பாஸ்டர், என் சர்ச்சில் ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கிறான். நைட்டு வேலை பார்த்தா உங்களுக்கு ஒரு 5000 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் நைட்டு வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆல் நைட் ப்ரேயர்லாம் வச்சுருக்கிறேன். 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி 3 மணி வரை நடக்கும். சில பேர் வர மாட்டாங்க. ஏன் வரல? ஓவர் டைம் பாஸ்டர். நான் சொல்லுவேன், அது வேலையை தந்தது கத்த. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க? நீங்கள் ஏதாவது படிச்சுட்டு வேலைக்கு வந்தீங்களா? நம்மளை விட நல்லா படித்தவெல்லாம் தேர்வில் தூத்துக்கிட்டு இருக்கிறான். மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறான். நம்மளை விட அறிவாளி, ஞானவான், நம்மளை விட குறைஞ்ச சம்பளத்தில் குடும்பத்தையே நடத்த முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு.
நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாரு, தகுதி மிஞ்சின நல்ல உயர்வை கொடுத்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் அவங்க வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கொஞ்சம் வேலைன்னு போயிடுவாங்க பாருங்க. 1 மாசம் கழிச்சு வருவாங்க, பாஸ்டர் வயிற்றுல கட்டி 5 லட்சம் செலவாயிட்டு பாஸ்டர். நான் சொல்லுவேன், ஏமா 5 லட்சம் செலவழிச்சேன்? ஒழுங்கா ஒரு மணி நேரம் சர்ச்சைக்கு வந்துட்டு போனால் 5 லட்சம் காப்பாற்றப்பட்டிருக்கலாமே. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, மழை அடித்தாலும் சரி, காற்று அடித்தாலும், புயல் வந்தாலும், என்ன வியாதி வந்தால் கூட சர்ச்சில் வந்து படுத்துக்கிறோம். சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கிறோம், என்னதான் பிறவியே தரலங்க, என்ன வியாதி வந்தாலும் சர்ச்சில் வந்து சும்மா படுத்துக்கிறோம். நான் திட்டவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமான குடும்பம், கஷ்டமான தாய். தெரியுமா அவங்களுக்கு? அவங்களோட பிள்ளைகள் 2 பிள்ளைங்க. கடவுள் ஆசீர்வதிச்சு 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 ஒரு உயர்வான இடத்துல வச்சிருக்கிற கர்த்தர் அந்த தாயாருடைய பிள்ளைங்களை. நீங்க எப்படியும் வாழக்கூடாது, இப்படித்தான் வாழணும். காலையில் எழும்பினவுடன் சபை மக்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பைபிள் படிச்சாகணும். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? பைபிள் படிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்த இரவும் பகலும் ஒரு வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பாக்கியவான வாழணுமா? வேதத்தை தியானிங்க, வேதத்தை படிங்க. 2 பேரும் சாகுறாங்க. நீங்களும் ஒரு நாள் சாகணும், நானும் ஒரு நாள் சாகணும். கண்டிப்பா சாவோம். செத்தவுடன் நம்முடைய ஆத்துமா எங்க போகுது? அதுதான் கேள்வி. தேவன் தந்த ஆத்துமா எங்க போகுது? இப்படியும் வாழலாம் நினைக்காதீங்க. ஊர் அடிச்சு உலையில போடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நேத்து ஒரு பையனை பத்தி பேசினேன், ஞாபகம் இருக்குதா? நேத்து வந்தவங்களுக்கு ஒரு பணக்கார பையன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவில் சாப்பாட்டுக்கு அலையிறான் நாய் மாதிரி. 2005 வருஷம் பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி காலையில தேவன் அவனோடு கூட இடைப்பட்டார். காலையில 2:20 மணிக்கு, தம்பி இவ்வளவு பாரப்படுறிய, இவ்வளவு வேதனைப்படுறிய, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், கடவுள் இருக்கான்னு கேட்க. நான் கடவுள் வந்திருக்கிறேன், உனக்கு எனக்கு ஒரு டீல் இருக்கு, பண்ணிக்கலாமா? நீ கடவுள் டீல் பண்ண வந்திருக்கிறார் சில பேரோட. நீ டீல் பண்ணிட்டு தான் போகணும். வாலிப மகளை டீல் பண்ணணும். ஐயா நீ டீல் பண்ணணும். கடவுள் டீல் பண்ணுகிற கத்த. யாக்கோபோடு கத்த டீல் பண்ணார். உன் பேர் என்ன? உண்மையை ஒத்துக்கிட்டான். யாக்கோபு எத்தேன், அப்பாவை ஏமாத்தின, அம்மாவை ஏமாத்தின, அண்ணனை ஏமாத்தின. நீங்க சொல்றேன், நீங்க யாரையாவது ஏமாத்தி இருந்தா, யாக்கோபு கண்ணு தெரியாத தகப்பனை ஏமாத்தினா. அந்த யாக்கோபு கண்ணு தெரிஞ்ச பிறகு அவனை 14 வருஷம் மாமா ஏமாத்தினான். நீங்க சொல்ற எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீங்க எப்படி வாழக்கூடாது. நீ பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறா, உங்க கூட ஒரு டீல் பண்ண விரும்புகிறா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த பையன் கத்த ஒரு டீல் பண்ண ஆயத்தமா? சொன்ன ஓகே, எனக்கு என்ன பிரச்சனை, ஒரு டீல் பண்ணிக்கலாம். இந்த பையனுக்கு என்னுடைய தகப்பனாருக்கு, தாத்தாக்கு 400 ஏக்கர் சொத்து இருந்துச்சு. ஆனால் அந்த பையனுடைய வாழ்க்கையில் சாப்பிட வழி இல்லை, கஞ்சி கூட வழி இல்லைங்க, ரேசரிசி வாங்கி சாப்பிட கூட வழி இல்லை. நாயை போல தெருவில் அலைஞ்சான். ஆண்டவர் சொன்னார், இந்த சொத்தெல்லாம் சாபத்தில் வந்திருக்குது, ஏழைகளுடைய கண்ணீரில் இருக்குது. ஏழைகளுடைய கண்ணீர், ஏழைகளிடத்தில் அநியாயமாய் சம்பாதித்த சொத்து. இந்த சொத்திலிருந்து நீ ஒரு மண் எடுக்க மாட்டேன்னு வாக்கு கூட பண்ணார். ஒரு படி மண் எடுக்க கூடாது. நீ ஒரு படி மண்ணை என்னைக்காவது எடுத்தாயானால் அந்த சாபம் உன்னை தொடரும் அப்படின்னாரு. உன் தகப்பனுடைய சாபம், தாத்தாவுடைய சாபம், முன்னோருடைய சாபம். அந்த வாலிபன் கையை எடுத்து கும்பிட்டான், தொடமாட்டேன். வாழ்க்கையில் எந்த கஷ்ட நிலைமைக்கு போனாலும் சாபத்தை தொடமாட்டேன் என்று அன்றைக்கு வாக்கு கொடுத்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கில் நீ உண்மையாக இருப்பானா உனக்கு இன்னைக்கு பசி இருக்காது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க.
உன்னை ஆசீர்வதிப்பேன். எதுவரை உண்மையா இருக்கிற அதுவரை நானும் உனக்கு உண்மையா இருப்பேன். உன்னை தேசங்களுக்கு கொண்டு போவேன். நீ என்னுடைய கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும். உன்னை பல ஜாதிகளுக்கு நான் தகப்பனாய் வைப்பேன். உன் மூலமாய் பல வியாதிகள் சுகமாகும். ஏழைகள் திக்கற்றவர்கள் உன் மூலமாய் அடைக்கலம் பெறுவார்கள். நீ ராஜாக்களோடு உட்காருவாய். கற்பனைக்கே என்ன முடியல பையனுக்கு. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு இந்தியாவின் தென்கோடி முனையில் யாருக்குமே அறியாத இருக்கிற இடத்துல கடவுளுடைய வார்த்தை வருது. உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆனா ஒரு டீல், சாபத்தை தொடக்கூடாது. அநியாயமான சம்பாத்தியம் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பாவத்தை நீ தொடக்கூடாது. அவன் அபிஷேகம் பண்ணுவேன். நீங்க நிறைய பேத்துக்கு விளையாட்டுங்க. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபைக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து கூட நிறைய பேத்துக்கு பரிசுத்த வாழ்க்கையோடு விளையாட்டு. ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் வாழ்க்கையில வேதனை? ஏன் முன்னேற்றம் இல்ல? ஒரே விளையாட்டு கடவுளோடு. Don't play with God. நீ மனுஷனோட விளையாடு, தேவனோட விளையாடுதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். சபையோடு விளையாடக்கூடாது, வேதத்தோடு விளையாடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், என்னைக்கு நீ உடன்படிக்கை மீறினால் அன்றைக்கு நானும் உடன்படிக்கை மீறுவேன் பண்ணார். அந்த வாலிபன் கண்ணும் கருத்தும் அந்த வார்த்தைகளை கேட்டு கை கொண்டான். உண்மையா இருந்தான். 8 நாட்கள் வரும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு ஊழிய வாய்ப்பை கொடுத்தார். ஊழியத்தை கொடுத்தார், சபையை கொடுத்தார். தான் சொன்னபடியே அநேக பட்டணங்களுக்கு முன்பதாய் கொண்டு போனார். மரித்து போனவர், மறிக்க போனவர்கள், வியாதிப்பட்டவர்கள், கேன்சர் வியாதியில் இருந்தவர்கள், தரித்திரத்தில் இருந்தவர்கள் அவனோளமாய் கர்த்தர் விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்து வாழ வழி கொடுத்தார். ஆமென். அந்த பையன் யாரும் இல்லைங்க, நான் தான். உங்க முன்னாடி என்று பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நானே இந்த வாலிபன், நான் தான். நீ எப்படியும் வாழக்கூடாதுமா. மேல அபிஷேகம் இருக்குன்னு எப்படியும் பேசக்கூடாது. நீ சிம்சோன மாதிரி இருக்கக்கூடாது. நீ யோசேப்ப மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் சாவாய். அன்னைக்கு உன் ஆத்மா கதரும், ஐயோ போதகரின் பேச்சை மறுத்தனே, போதகரின் சொல்ல கேடாமல் போனேனே, கொஞ்சம் குறை எல்லா குற்றத்துக்கும் அகப்பட்டுக் கொண்டேனே, ஒன்று கதற வேண்டிய நாள் வரும். லாசரு செத்து ஆபிரகாம் மரியில் அப்படி சந்தோஷமா இருக்கிறான். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், சகிச்சுக்குங்க. துன்பங்கள் வரும், சகிச்சுக்குங்க. கைவிடப்பட்ட நேரம் வரும், சகிச்சுக்குங்க. கடவுளுக்காக. வாழ்க்கையில வந்த பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அளவே இல்லை. இந்த மாதிரி அவமானப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனா இப்படித்தான் வாழணும்னு குறிக்கோளோடு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது. அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு நாள் மரணம் வரும். அன்னைக்கு தகப்பனை நேருக்கு நேர் சவாலோடு நிமிர்ந்த நெஞ்சோடு போய் அவரை சந்திக்க வேண்டும். லாசர் ஆபிரகாம் மடியில் அப்படியே இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறான். அது ஐஸ்வர்யவான் மரிச்சான். அவன் போய் சொன்னான், ஐயா ஆபிரகாமே, ஆபிரகாமே, என் நாக்கு வறண்டு காஞ்சி ஒரு மாதிரி சாவல இருக்கிறேன். கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி அந்த 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 லாசர் விரல்ல தொட்டு என் நாக்க நினைக்க முடியுமா? ஆபிரகாம் சொல்றார், வாய்ப்பே இல்லை ராசா, வாய்ப்பே இல்லை. உனக்கு எனக்கு ரொம்ப தொலைவு இருக்குது. நான் உதவி செய்யணும் நினைச்சா கூட உதவி செய்ய முடியாது. அதனால தான் சொல்றேன், கடவுள் நம்மகிட்ட பேசும்போது உடனே நீங்க ஒப்பு கொடுக்கணும். நாளை நம்முடையதல்ல. டுடே, இன்றே ரச்சனை நாள், இன்றே அடக்கிற நாள், இன்றைக்கே மனம் திரும்பணும்.
இன்றைக்கே பாவத்தை விட்டு விலகணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை நேசிக்கிறதுனால இப்படி பேசுறேன். நம்ம யாரும் பாதாளத்தை போக கூடாதுங்க. அதுக்காக நம்ம அழைக்கப்படல. நாம் நித்தியத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகள். நாம் தேவ ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய பிள்ளைகள். தேவராஜ்யத்தில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆபிரகாமோடு மோசையோடு நாம் கைதட்டி பாட வேண்டிய பிள்ளைகள். நாம் இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பைபிள் சொல்லுகிறது, நிறைய பேர் அநேக வெளிச்சத்தை பார்க்கலாம், இருளையே நேசிக்கிறாங்களாம். இருள்னா என்னது? உலகம், உலக காரியம், உலகத்தின் ஆசபாசம், உலகத்தின் சிற்றின்பம், இதே நிறைய பேர் தேடுறாங்க. வெளிச்சத்துக்கு வர மாட்டேங்காங்க. ஏன்? வெளிச்சம்னா பரிசுத்தம், தூய்மை, அர்ப்பணிப்பு, அபிஷேகம், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. அப்படி வாழ்ந்திருப்பான் போல. வாழ்க்கை பத்தி பைபிள்ல சொல்லல. ஆனா பிச்சைக்காரன் எச்சை சாப்பிட்டு வாழ்ந்தவன் அவராம் படியில போய் சந்தோஷமா இருக்கிறான். ஒருத்தன் நல்ல வசதியா வாழ்ந்தவன், பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு சொட்டு தண்ணி இல்ல, பயங்கர வேதனை துன்பம், கெஞ்சிரான் ஆபிரகாமை பார்த்து. அப்படியா, சரி சரி, நானே ஏதோ ஒரு சூழ்நிலை இங்க வந்துட்டேன். ஆனா என் வீட்டில் ஒரு 4 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, யாரையாவது அனுப்பும். யார் போவா? என்ன சத்த மூச்சு இல்லாம இருக்கீங்க? யார் போவான்னு கேட்க. காஜாங் பட்டணத்துக்குள்ள யார் போவா? கிராமத்துக்குள்ள யார் போவா? இடத்துக்கு வரக்கூடாது ஒருத்த வேண்டானே. உன் கண்களை ஏறெடுத்துப்பார். புடியில, வெறியில, சாபத்தில், அக்கிரமத்தில், பாவத்தில், ஓரினை சேர்க்கையில் அகப்பட்டிருக்கிற மக்களை யார் விடுதலையாக்க போகிறார்? கெஞ்சிரான் பாதாளத்திலிருந்து, ஐயோ யாராவது போங்க. யாரு போவா? ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கியா? வருங்கால சந்ததியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. இங்க எப்படியே தெரியல, எங்க நாட்டில் பிறந்து ஒரு 6 மாசத்துல அந்த குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, மொபைல் இல்லாம சாப்பிட மாட்டேங்குது. அப்பா அம்மாவுக்கு 40 வயசு, அதுக்கு தெரியாது, 8 வயசு குழந்தைக்கு தெரியுது. யூடியூப் இதுல எல்லாம் போடுறாங்க, 2 பூனை நிற்கிது, பூனை மொபைல் பூனை நோண்டிக்கிட்டு இருக்கு, பிடிச்சா அது அழுகுது. உங்க யாரையும் சாவடிக்க வேண்டாம், மொபைல் போனை வாங்கி ஒரு நாள் சர்ச்சில் வச்சுட்டு போதும், பாதி செத்துரும். வேற இதுல வேற பற்றாக்குறைக்கு ஐன்னு ஒன்று வந்திருக்கான். என்னென்னமோ செய்ய போகுது உலகத்துல. ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். குட்டி சைத்தான போன பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கெட்டது, கண்டது, கலது எல்லாம் பார்த்து ஆத்மாவை தீட்டுப்படுத்தி யாரு காப்பாத்துறது? வரக்கூடிய இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்குது. எந்த அரசாங்கம் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, எந்த அரசியல் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஜனங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு ஒருத்தனுக்கு இல்லை, சபைக்கு தான் இருக்குது, சபைக்கு தான் இருக்குது. அது நமக்கு மட்டுமே அந்த அதிகாரம். எனக்கு அன்பான விசுவாசிகளை, நீங்க நினைச்சாதான் அந்த தேசத்தை காப்பாற்ற முடியும். யார் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பது? செத்த ஆத்துமாக்கள் அழுதுகிட்டு இருக்குதியா. எனக்கு சகோதரர்களா இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. காதுல கேட்கலையா? நீங்க படிக்கலையா? ஒரு அழுகுரல் உங்களுக்கு காதுகளில் துணிக்கலையா? தம்பி நீ என்ன செய்ய போற? அணிந்து கொண்ட ஆத்துமாக்கள் திறப்பில் நீ என்ன செய்ய போற?
வேல்ஸ் தேசத்துல பாவம் பெருகி போன ஒரு காலம். 1902 வருஷத்துல எங்கு விபச்சாரம், வேசித்தனம், புடிகள், போதைகள், கஞ்சாக்கள் நிரம்பி வேல்ஸ் தேசத்தை கண்டு காண முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு பெண்ணை நம்ம விபச்சாரத்துக்கு கூட்டு போறாங்க. 1000 பெண்கள் வரிசையில் நின்று விபச்சாரத்துக்கு ஆண்களை கூட்ட அந்த நாடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுதான் வேல்ஸ் தேசம். அப்படி இருந்துச்சு. மரத்துல, ரோட்ல, கடைகள் முன்னாடி நின்று பெண்கள் விபச்சாரத்துக்கு கையை பிடிச்சு இழுத்தாங்க. அவ்வளவு கொடூரமான ஒரு காலம். ஒரு 17 வயசு வாலிபன் அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? எல்லாரும் பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்தா என் தேசம் அழிஞ்சிருமே. இறைவா, நீர் மனமிறங்க மாட்டீரோ? நீர் என் தேசத்தை காப்பாற்ற மாட்டீரோ? இறங்க. 17 வயசு வாலிபன், வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒரு சுரங்க தொழில கூலி வேலை பார்க்கிறான். வேலை பார்த்தா தான் குடும்பத்துக்கு, அப்பாவுக்கு அம்மாக்கு சாப்பாட்டுக்கு பைசா கொடுக்க முடியும். உள்ளத்தில் அழுக, பாரம். தேசத்தின் அவல நிலையை பார்த்தான். எங்க பார்த்தாலும் கற்பழிப்புகள், எங்க பார்த்தாலும் குடிவெறிகள், எங்க பார்த்தாலும் களியாட்டங்கள். மக்களை நினைச்சா பைபிளை படிச்சு முட்டி முட்டி அழுதான். பகலெல்லாம் வேலைக்கு போனோம். முஞ்செல்லாம் கருப்பு சிமெண்டுகள், அந்த சுரங்கத்தின் அகோலங்கள். இரவெல்லாம் போய் நேர் முழங்காலில் நின்று வேதத்தை தூக்கி கையில பிடிச்சு ஜெபிச்சான். ஆண்டவரே, இந்த வேல்ஸ் தேசத்தை ரட்சியும். ரட்சிங்கப்பா, இன்றைக்கு சந்திப்பேன் என் தேசத்தின். அழுதான் அழுதான் அழுதான். 17 வருஷத்துக்கு பிறகு விடாத தீரா முயற்சி, ஜெபம், அழுகையின் கண்ணீர் வேல்ஸ் தேசத்தை அசைத்தது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கெல்லாம் விபச்சாரம் நடந்ததோ அங்கெல்லாம் மக்கள் கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய வல்லம் அப்படியே கடந்து போனது. அது 17 வயசு வாலிபன், அவன் தான் இவான் ராபர்ட்ஸ், வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் வீரன். தம்பி, நீ எழும்பணும். அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. தினந்தோறும் மருத்துவமனையில் சாகுறாங்களே. எங்க போவாங்க? பாதாளத்துக்கு போவாங்களே, நரகத்துக்கு போவாங்களே. என் குடும்பம், என் வாழ்க்கை, என்னை ஆசீர்வதியும் இருக்கட்டும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு யாரு உத்தரவாதம்? இன்னைக்கு நீ உத்தரவாதத்தோடு எழும்புவாயானால் உன்னை இந்த மலேசியா தேசத்தில் இல்லை, இதுக்கு மேலே கர்த்தர் உன்னை உயர்த்தி உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாரோ ஒருவர் எழும்ப வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. நரகம் முழுசும் அப்படிதான் சத்தம். நடனம் ஆடினவர்கள் சத்தம், பயங்கரமான கொடூரக்காரன் சத்தம். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு ஆத்மா பாரத்தை தாங்க ஆண்டவரே, இரவு பகலா ஜெபிக்கிற ஜெப வீரனா என்னை மாற்றும். முழங்கால்கள் முடங்கட்டும், கைகளை தூக்கி ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கிருபை தார ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்கள் சபைகளை கர்த்தர் எழுப்புவாராக, வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவாராக, குடும்பஸ்தர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஜெபிக்கிற கதறி 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 தேசத்துக்காய் அழுது புலம்பி ஜெபிக்கிற இளைய தலைமுறையை கர்த்தர் இந்த திருச்சபையில எழுப்பட்டும். எழுப்புங்கப்பா. இன்னொரு சத்தத்தை சொல்லி முடிக்கிறேன். அது தேவனுடைய சத்தம். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6 அதிகாரத்தில் இருக்குது. யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவா? யாரை அனுப்புவேன்? ஒரு தேவனுக்கு ஒரு ஆதங்கம், ஒரு விருப்பம், ஒரு மன ஆதங்கம். யார் அனுப்புவேன்? யார் என் காரியமா போவார்?
என் வேலையை யார் போவாரு? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. என் வேலை, எனக்குன்னு ஒரு வேலை இருக்கேன். என் வேலையை செய்ய யார் போவா? கழுதை தன் முன்னணையும் மாடு தன் எஜமானி அறியும். என் ஜனமோ அறிவில்லாமல் இருக்கிறாங்க. என் வேலை யார் போவா? பொதுவான ஒரு சத்தம் கேட்குது, யார் போவா? என் ராஜ்யத்தை கட்ட அறுப்பு மிகுதி ஆட்கள் இல்லை. பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொன்னல ஆரம்பத்தில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இயேசுநாதர்கிட்ட போங்க, ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். அதை சொல்றதுக்கு யார் இருக்கா? இந்த சபையில ஊழியம் செய்த யார் இருக்கா? இறைவனுடைய வேலையை செய்வதற்கு ஜெபிச்சா போதுமாங்க? ஜெபிச்சா போதுமா? என்ன சத்தமும் இல்லாம இருக்கீங்க? யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்கா? கடன் கடன் யாருக்கு மேலே இந்த சபையில? வாங்க, நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் கம். கடன் பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். யாருமே கை தூக்கல. அவர் கை தூக்குனாரு. அதனால அவருக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. பொதுவான சத்தம் தானே. இல்ல உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படி கேட்கல. இல்ல சும்மா கூப்பிடல. சும்மா கூப்பிடுறதுக்கு நான் லூசானா? அர்த்தம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். யார் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவா? என் வேலைக்கு யார் போவா? நீ வா, நீ வா. அப்பெல்லாம் கடவுள் கூப்பிட மாட்டாருங்க. அப்பெல்லாம் கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டு திணிக்க மாட்டார். ஊரில் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறோம், நிறைய ஊழியர்கள் இருக்குது. என்னை விட படித்தவங்க, திறமையானவங்க, தலைமுறையால் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. அத்தனை பேருக்கு என்னை கண்ட கொஞ்சம் பொறாம இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த கொஞ்சம் வருஷத்துல கடவுள் என்ன பல தேசத்துக்கு, பல இடத்துக்கு கர்த்தரை கொண்டு போய் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இவனுக்கு எப்படா இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். நான் யார்ட்டையும் ஊழியத்தை கேட்டு வாங்குறது இல்லை. அங்கங்க ஓடையில மாட்டேன். ஜெபிப்பேன், மணிக்கணக்கா ஜெபிப்பேன். ஜெபிக்க போனாலே 5 மணி நேரம் ஜெபிப்பேன். என் மனைவி கூப்பிட்டாதான் சாப்பாடு, இல்லைன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். வேணா என் கூட போட்டி போட்டு பாருங்க, என்னை மீறி இங்கே ஜெபிச்சுக்கிறே முடியாது, ஜெயிச்சுக்கிறவே முடியாது. 15 மணி நேரம் ஜெபிச்சிருக்கேன் கண்டினியூவா. மயங்கி விழுந்திருக்கேன். செத்து போயிட்டான் நினைச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போன அனுபவங்கள் உண்டு. ஜெபம்னா உயிர். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல, ஆண்டவரே யார் எனக்கு ஊழியம் பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை அனுப்பும். நீர் எங்கெல்லாம் என்ன போச்சோ அங்கெல்லாம் போவேன். காட்டுக்கு போச்சோன்னு போவேன், பயம் இல்லை. நீர் எங்க போச்சோன்னாலும் போவேன். நீ எதை செய்ய சொன்னாலும் செய்வேன். நீ எதை பேச சொன்னாலும் பேசுவேன். நீ சொல்லணும். ஒரு பணக்காரர் வந்து எனக்கு ஒரு 25,000 ரூபாய் காணிக்க தந்தான் எங்கள் நாட்டில். ஆண்டவர் சொன்னார், வாங்க அதை திருப்பி அனுப்ப வந்துட்டேன். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். வட்டிக்குள்ள பணம் அப்படின்னாரு. 25,000 ரூபாய் எங்கள் ஊரில் பெரிய பைசாங்க. 4 மாதம் வீட்டு வாடகை கொடுத்துடலாம். ஆண்ட கூப்பிட்டீங்களா? வட்டி பணத்தை கொண்டு வந்து பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்கலான்னு நினைக்கிறியா? வாங்கின நானும் நல்லா இருக்க மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், திரும்பி போய் அப்படின்னேன். பணம் இல்லை முக்கியம், வாழ்க்கை. யார் என் காரியமாய் போவா? ஏன் சார்பில் நின்று பிரசங்கிக்கணும், ஏன் சார்பில் நின்று பேசணும், எனக்காய் உழைக்கணும், என் வேலையை செய்யணும். யார் வருவா? இவர் வந்துட்டார், கடன் பிரச்சனை.
சும்மா ஜெபிக்கிற ஐயா கடன் பிரச்சனை மாறி அப்படி சொன்னா கடன் பிரச்சனை மாறுமா? என்ன சத்த மூச்சு இல்லாமல் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க? இவர் வந்துட்டார்ல, ஜெபிக்கிற ஐயா கடன் பிரச்சனை மாறின்னு சொன்னா மாறுமா மாறாதா? மாறுமா? எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, மாறுதான்னு பார்ப்போம். மாறாது. அது மாறுறதுக்கு ஒரு விதை கொடுக்கணும். ஒரு விதை கொடுக்க போறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இன்னைக்கு அந்த விதை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இவர் வாழ்க்கையில் அந்த விதை முளைக்கும். 6 மாசத்துல கனி கிடைக்கும். யாரையா வச்சுக்கோ, பொன் போல வச்சுக்கோ. இது ஒரு விதை. வெள்ளி தரேன். சந்தோஷமா அடுத்த வருஷம் இந்த தேதியில கடனே இல்லாத ஒரு மனுஷன் அந்த இடத்துல நிற்பீங்க. சத்தியம். ஆல்ரெடி 50 ரூபா கொண்டு வந்தேன், அதை காணிக்க போட்டேன். இதான் இவருக்கு ஏற்ற வார்த்தை. மாரியா, நீ 50 பேருக்கு இல்லை 5000 பேருக்கு கொடுக்க இந்த சபையை தாங்க பொறுத்தனை பண்ணிட்டு போங்க. சபையை தாங்குவேன். யார் போவா? யார் போவா? ஆண்டவரே மலேசியா ரட்சியம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ரட்சிப்பாரா? யாராவது போனல? யார் போவா? யாராவது போனா பைசா கொடுக்கணும்ல பெட்ரோலுக்கு. யார் கொடுப்பா? யாரு போவா? யாரும் போகாவிட்டால் இந்த மலேசியா தேசத்தில் இயேசுவின் சுவிசேஷம் எப்படி சொல்லப்படும்? எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? எப்படி உண்மையான தெய்வத்தை சந்திப்பார்கள்? நாமத்தை சொல்ற தைரியம் வேணும். மலேசியாவின் கடைசி மனுஷன் சந்திக்கப்படுவரை முழங்கால முடக்கணும், பணத்தை கொடுக்கணும். போ அல்லது அனுப்பு. போகாவிட்டால் அனுப்பாவிட்டால் உன் பணத்தை அனுப்பு. ஒண்ணுமே செய்ய மாட்டேன் பாஸ்டர். மலேசியா தேசத்தில் எழுப்புதோறும் எப்படி வரும்? விதைக்காம எப்படியா செடி வளரும்? ஆண்டவருடைய அறைகூவல், யாரு என் காரியமாய் போவா? யாரை அனுப்புவேன்? அத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றான், ஆண்டவரே அசுத்த உதட்டுள்ள மனுஷனா, நான் பேசினாலே கெட்ட கெட்ட வார்த்தையா தான் பேசுவோம் போல, துன்மார்க்கர் மத்தியில் வாழ்றேன், ஆனா என்னை அனுப்பும், நான் போகிறேன், என்னை அனுப்பும், என்ன அனுப்பும். படிப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, என்ன அனுப்பும். திறமை இல்லை, ஒண்ணு வேண்டாம்ப்பா, என்ன அனுப்பும். எனக்கு எந்த விதமான ஒரு தாளந்தமே இல்லை, பரவாயில்ல, என்னை அனுப்ப, நான் போகிறேன் உம்முடைய வேலைக்காக. உங்க வேலை, உங்க ராஜ்யத்துக்காக, உங்க ராஜ்யத்துக்காக. யாராவது இருக்கீங்களா? என்னை அனுப்ப ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்க மேலதான் தீர்க்க தரிசன ஆவி வரும். என்னை அனுப்பும், என்னை அனுப்புன்னு நான் போகிறேன் ஆண்டவரே. பைபிள் சொல்லுது, ஏசாயாவின் ஆவி கத்த தொட்டா, தொட்டது முதல் தீர்க்க தரிசன ஆவி அவன் மேல் கடத்தப்பட்டது, தீர்க்க தரிசியா மாறினான். ஆமென். ஒப்பு கொடுக்கிற மனிதர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் இறங்கி ஊற்றப்படுவாராக. உன் நாவில் அக்கினி ஜுவாலை வந்து விழுவதாக. உன் வாய் பரிசுத்தமுள்ள வாயா இருப்பதாக.
உன் வாயை திறந்தாலே கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுவதாக. ஆமென். அவர் ராஜ்யத்துக்காக, உனக்காக, எனக்காக அல்ல, தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர் விடுதலையாக்கப்பட வேண்டும். உயிருள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் இயேசுங்கிற நாமம் உயர்த்தப்பட வேண்டும். போகணும்ல, யார் போவா? யார் போவாங்க? அப்பா விருப்பத்தை யார் நிறைவேற்றுவா? அவர் நல்லா இருந்தார், சமைச்சு போட்டார், சம்பாதிச்சு போட்டார், சாப்பிட்டோம். இப்போ வயசாயிட்டுன்னு வச்சுக்கங்க, கிளவா இப்போ போய் எனக்கு சம்பாதிச்சு போடணும் என்ன அப்பா என்ன செய்வார்? அப்பாவை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குற மனுஷன் தான் நல்ல மகன். அப்பா இப்போ நம்மள்ட்ட ஒரு உதவி கேட்குறாரு. அறுவடை மிகுதிப்பா, ஆள் இல்லை. அறுவடைக்கு எஜமான் ஆட்களை தேடுறான், ஒருத்தனையும் காணும். ஐயோ அறுப்ப மிகுதி, வேலைக்கு ஆட்கள், எஜமான தேடுற வேலைக்கு ஆட்கள். யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவா? என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஆலயத்துக்குள் அப்படிப்பட்ட மக்கள் இருப்பில்லண்டா. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி உங்க மேல விழப்போகிறது. கிருபைகள் விழும், அபிஷேகம் விழும், அந்நிய பாஷைகள் விழும், நுகங்கள் முறிக்கப்படும். ஒரு பெரிய தேவனுடைய வல்லமையால் ஆட்கொள்ளப்படுவாய். கடைசியை முடிக்கிறேன். யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமா, என் வேலை செய்ய, என் வேலை செய்யார் போவார். இந்த அறைகூலோடு கர்த்தருடைய சத்தம் முடிவடைகிறது. ஒப்பு கொடுக்கிறவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் அனுப்புவாராக. எல்லாரும் கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்தி இந்த நாள் பெற்ற மன்னாவுக்காக நன்றி சொல்லுவோம். நாம் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? ஜெபிக்க, வேத வசனத்தை வாசிக்க, ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல போக, ஊழியத்தை செய்ய நாம் இன்று தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆத்மாவுடைய கண்ணீரின் சத்தம் நம் செவிகளிலே கேட்கட்டும். நாம் ஜெபிக்கிறவளாய் மாறுவோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் ஜெபிப்பேன், ஆத்துமாக்காக, ஆத்துமாக்காக, சபைகளுக்காக ஜெபிப்பேன் என்று இன்று கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே நல்ல நிலத்தில் விழட்டும். நல்ல நிலத்தில் விளம்புவது கனி கொடுக்கும். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். யார் யார் ஆத்துமாக்காக, பட்டணத்துக்காக, அழிந்து போற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் உங்கள் நெத்தியிலே முத்திரை போடுவார். நீங்க ஜெபிக்கிறவர்களாக முத்திரை போடுவார். உங்கள் ஜெபம் கர்த்தர் கேட்கின்றார். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய திட்டத்தின், ரட்சிப்பின் திட்டத்தோடு இணைந்து கொள்கிறீர்கள். அப்படியாக காஜாங் ஏஓஜி திருசபை கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் இணையட்டும். கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்தோடு செயல்படுவோமாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லா புகழும் மகிமையும் உமக்கே தருகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். சபையார் சொல்லுவோம் ஆமேன். சபையார் சொல்லுவோம் ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனி ஐக்கியமும் உங்களோடு சதா காலம் இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென்.